ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமைப்போம் சிந்திப்போம். இந்த 3 சீக்ரெட்ஸ் தெரிஞ்சால் போதும், ஒவ்வொரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் எண்ணெய் நிறைய குடிக்காம மசாலா உதிர்ந்து போகாமல் சூப்பராக வரும். ஒரு பவுலில் தேவையான உப்பு, 1 டீஸ்பூன் காரத்தூள், 3/4 டீஸ்பூன் போல் மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் சீரகத்தூள், கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 2 டேபிள் ஸ்பூன் போல் கடலை மாவு, 1 டீஸ்பூன் லெமன் ஜூஸ். சீக்ரெட் நம்பர் 1, அரிசி மாவு, கடலை மாவு. இது ரெண்டுமே மசாலா நல்லா ஒட்டி பிடிக்க ஹெல்ப் பண்ணும். 2 டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்தா ஃப்ரை பண்ணும்போது எண்ணெய் நிறைய குடிக்காது. ஒரு வாட்டி எல்லா இன்க்ரீடியன்ஸையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி செஞ்சுக்கோங்க. கடலை மாவு இல்லாமல் கூட அரிசி மாவே ஒரு 2 டீஸ்பூன் போல் சேர்த்து கூட செய்யலாம். கடலை மாவு சேர்த்தா இன்னுமே கிறிஸ்பியாக மீன் பஜ்ஜி மாதிரி கிடைக்கும். ஒவ்வொரு மீன் துண்டாக எடுத்து மசாலா 2 பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. நான் 1/2 கிலோ வாவல் மீன் எடுத்திருக்கேன். எந்த ஃபிஷ்ஷில் வேணாலும் நீங்கள் எந்த ஃபிஷ் ஃப்ரை பண்ணலாம். சீக்ரெட் நம்பர் 2, மேரினேட் பண்ண ஃபிஷ்ஷை ஃப்ரிட்ஜில் ஒரு 30 மினிட்ஸ் to 2 hours வச்சு எடுத்துக்கோங்க. மசாலா நல்லா ஒட்டி பிடிக்கிறதுக்கு இந்த ப்ராசஸ் ஹெல்ப் பண்ணும். பாருங்கள், மசாலா கொஞ்சம் ட்ரை ஆகி நல்லா ஒட்டி பிடிச்சிருக்கு. மசாலா நல்லா ஈவனாக 2 பக்கமும் தடவி விட்டு ஃப்ரை பண்ணிட வேண்டியது தான். தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். சீக்ரெட் நம்பர் 3, எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் தான் மீனை ஃப்ரை பண்ணணும். ஆயில் சூடாக இல்லைன்னா மசாலா பிரிஞ்சு போயிடும், நிறைய எண்ணெயும் குடிக்கும். ஒரே வாட்டியாக நிறைய பீசஸ் சேர்க்காம பேட்ச் பை பேட்சாக ஃப்ரை பண்ணுங்கள். மீனை நம்ம கையால் எடுத்து போடும்போது அங்கங்கே மசாலா விட்டு போயிடும். அதனால் மேலே இந்த மாதிரி எப்போவுமே மசாலா தடவி விடுவேன். ஒரு பக்கம் நல்லா இந்த மாதிரி கலர் மாறினதுக்கு அப்புறம் தான் திருப்பி விடணும். பொறுமையாக ரொம்ப கேர்ஃபுல்லாக செய்யுங்க. தேவைப்பட்டால் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா ஸ்பூன் வச்சு திருப்பி விடுங்க. பாருங்கள், நாம் சேர்த்த மசாலா கொஞ்சம் கூட உதிர்ந்து போகாமல் சூப்பராக வந்திருக்கு. ஒரு விஷயத்தில் நாம் எக்ஸ்பர்ட் ஆகணும்னா அதுக்கான டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸை நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதை அடிக்கடி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்கு இன்னும் கற்றுக்கணும் அப்படின்ற ஆர்வமும் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான பொறுமையும் நம்மக்கிட்ட இருக்கணும். சிந்திப்போம். பாருங்கள், 2 பக்கமும் நல்ல கலர் மாறி மொறுமொறுன்னு சூப்பராக வந்திருக்கு. ஃபிஷ் ஃப்ரை மேலே மொறுமொறுன்னு இருந்தால் போதும். ரொம்ப நேரம் ஃப்ரை பண்ணால் உள்ளேயும் ரொம்ப ஹார்டாகிடும், அப்போ நல்லா இருக்காது. டீப் ஃப்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் இன்னுமே சீக்கிரமாக வேலை முடிஞ்சிடும். ஃப்ரை பண்ண மீனை இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் மாற்றி வச்சுக்கோங்க. இந்த 3 சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், ஒவ்வொரு வாட்டி ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் பர்ஃபெக்டாக வரும். நாம் சேர்த்த எண்ணெயில் மசாலா கொஞ்சம் கூட இல்லாமல் அப்படியே இருக்கு. இப்போ நெக்ஸ்ட் பேட்ச் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃபிஷ் ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் ஒரு டிஷ்யூ வச்சு இந்த மாதிரி ஆயில் 2 சைடுமே நல்லா தொடச்சி எடுத்துருவேன். இதெல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக நிறைய பொறுமை தேவை. நாம் செய்கிற வேலையை பொறுமையாக கமிட்டடாக செய்யலைன்னா அந்த வேலை செய்கிறதே வேஸ்ட்டுன்னு தான் நான் நினைப்பேன். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. அடுத்த பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் டைப்பான ஃபிஷ் ஃப்ரை ரெசிபீஸும் நம்ம சேனலில் இருக்குது. ரெசிபி லிங்க்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஒவ்வொரு வாட்டியும் ஃபிஷ் ஃப்ரை பண்ணும்போதும் இந்த மாதிரி சூப்பர் கிறிஸ்பியாக 2 சைடும் ஈவன் கலராக வரணும்னா நம்ம டாப் 3 சீக்ரெட்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். எப்படி வந்ததுன்னு ஃபீட்பேக் மறக்காமல் சொல்லுங்கள். பர்ஃபெக்ட் ஃபிஷ் ஃப்ரைக்கு நீங்கள் வேறு ஏதாவது டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வச்சுருந்தீங்கன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணுங்கள். டேக் கேர் அண்ட் ஸ்டே சேஃப்.